This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோடு எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய். பூண்டை கொஞ்சம் இடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் இடிச்சியும் கொஞ்சம் முழுசாகவும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா புளி லைட்டாக கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், வத்தல், சின்ன வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். மையாக நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் திரியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. ஒருத்தர் எண்ணெய் அதிகமாக சேர்ப்பாங்க, கம்மியாக சேர்ப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோல கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் இருக்குது, அதை இதில் போட்டுடலாம்.